சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/5/2026 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 16ஆம் நாள், சதுர்த்தசி திதி. இன்று பகல் 11:58 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. விசாகம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:20 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், அறிமுகங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் எந்த விதமான கெடுதலும் நடக்காது. ஒரு இடத்துல ஒரு நாள் வைகாசி விசாகத்தன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் வருவார். இன்றைக்கு வைகாசி விசாகம்னு சொல்லப்படக்கூடிய முழு பூரண பௌர்ணமி அமைப்பாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு சுப சந்திராஷ்டமமாக இருக்கும். சில பேர் நினைப்பீங்க பாருங்கள், சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்கே, எனக்கு அப்படி ஒன்றும் கெடுதல் நடக்கலையே, பணவரவு கிடைக்குது, வராத ஆள் கூட வந்திருக்கிறாரு, கிடைக்காத சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது, இந்த மாதிரிலாம் நினைப்பீங்க இல்லையா? அது மாதிரியான சுப சந்திராஷ்டமமாக இந்த சந்திராஷ்டமம் கண்டிப்பாக அமையுங்க. கெடுதல்கள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்புகள் உண்டு. ஆனாலும் சந்திரன் 8ல் மறையும்போது லேசாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூல முனிவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நாளைக்கும் முக்கியமான முடிவுகள், வாழ்க்கையை பரட்டி போடக்கூடிய முடிவுகள், குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவு, வேலை, தொழில், வியாபாரத்தில் ஒரு முக்கியமான முடிவு, இது எல்லாத்தையுமே இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் தள்ளி வைத்துவிட்டு திங்கட்கிழமைக்கு பிறகு எல்லா விதமான நல்ல முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே ஆரம்பிக்குதுங்க. பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காதுங்க. ராசிநாதன் வேற உங்களுக்கு ராசியிலேயே வலுவாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல இப்போது குரு, சுக்கிரன், புதன் போன்றவர்கள் அப்படியே நல்ல விதமாக அமைந்திருப்பது, கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தோற்று போனீர்களோ அந்த இடத்துல எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சர்வ நிச்சயமாக காட்டக்கூடிய அமைப்பு. சிலருக்கு குழந்தைகளால் பணம் வரக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பணம் அனுப்பலையே, இது அனுப்பலையே, அது அனுப்பலையே, அல்லது பிள்ளைகளுக்கு இது தேவையா, அது தேவையான்ற ஒரு குழப்பத்திலிருந்து வந்த மேஷராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே அந்த குழப்பங்கள்லேருந்து தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 8ல் சந்திரன் சுபச்சந்திரனாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் ஏதாவது ஏற்படும். திடீர்னு ஒருவருடைய மனமாற்றத்தின் மூலமாக நமக்கு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு. இவர்கிட்ட இருந்து பணம் வரவே வராது, போய் மாட்டிக்கிச்சு, தேவையில்லாமல் கொடுத்துட்டோம், ஒரு நட்போ உறவோ பணத்தால் கெட்டிருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம்னு வந்து கேட்டாங்க, கொடுத்தேன் பார், அதை திருப்பி கொடுக்கணும்னு கூட இவங்களுக்கு மனசு இல்லை பார் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பணத்தால் கெட்டு போயிருந்த நட்புகளோ உறவுகளோ இன்றைக்கும் நாளைக்கோ பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு மறுபடியும் வாழ்க்கையில் இணையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில், சுப சந்திராஷ்டம நாட்களில் நடக்குங்க. எதிலும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலான்றதில் ஒரு தெளிவான அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்க்குறாருன்னு என்ன அர்த்தம்? உங்கள் முன்னாடி யாரோ ஒருத்தர் டார்ச் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாருன்னு அர்த்தம். ஒளித்தன்மை நம்ம மேலே இருந்தாலே நம்ம பெரிய அளவில் நல்லா இருப்போம் இல்லைங்களா? அதுலேயும் பாருங்கள், இன்றைக்கி ராசிநாதன், புதன், சுக்கிரன், குரு 3 பேருமே அப்படியே வலிமையான ஒரு அமைப்பில் 2ஆம் பாவகத்திலையும் இருக்கிறாங்க. ஆக என்ன, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், மலையே நம்ம மேலே இடிஞ்சு விழுந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம், மனோதைரியம், இதெல்லாம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு ஒரு திருநாளாக இன்றைக்கு இருக்கும். நட்பாக இருக்கட்டும், காதல் போன்ற உறவுகளாக இருக்கட்டும், இதுவரைக்குமே மனசுக்குள்ளே எதை நினச்சிருந்தீங்களோ அது அப்படியே டக்கு 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 நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள். இளைய பருவ ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை துணை யார் என்பது தெரிய வரக்கூடிய ஒரு தன்மை, நண்பர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு ஆண்களாலும் சிலருக்கு பெண்களாலும், ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்ல நன்மைகள்
கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புன்னு 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் அருமையான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. கணவன் மனைவி உறவு இன்றைக்கி ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லிடுவேன் நான். கண்டிப்பாக இதுவரைக்கும் புரிந்து கொள்ளப்படாத கணவன் இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டு. இந்த மனுஷன் லெவல் இவ்வளவு தான், இப்படித்தான் இவரை அப்ரோச் பண்ணணும், இவர் இப்படி சொன்னால் இப்படி கேட்பார், பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்காவது நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டோமேன்ற மாதிரியாக 50 வயது கடந்த ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குடும்பத்தில் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மாமனார் மாமியார் உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு மனைவி வழி உறவுகளின் மூலமாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை சொல்லலாம். இது வரைக்குமே மச்சாங்காரர் கொஞ்சம் வெல்த்தியாக தான் இருக்கிறாருங்க, நான் கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல, மாமனார் கண்டும் காணாமல் பாராமுகமாக இருக்கிறார் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஓரளவிற்கு இதெல்லாம் சரியாக தான் இருக்குது, சரியான நேரத்தில் நல்ல ஹெல்ப் பண்ணத்தான் செய்கிறாங்கன்ற மாதிரியாக 7ஆம் பாவகத்தின் சுபத்தன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு கூட்டு முயற்சிகள் நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபைனான்ஸ் கொடுக்குறோம், ஒரு வட்டிக்கு விடுறோம், சீட்டு பிடிக்கிறோம், அல்லது தங்க நகை கடை நடத்துகிறோம், அல்லது திரவ தொழில் செய்கிறோம் என்கின்ற மாதிரியான கூட்டு முயற்சிகளில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் களையப்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் வைகாசி விசாகம்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி நிலைமையில் இருக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. எதிர்பாராத தனலாபம் பண வரவுகள்லாம் இன்றைக்கோ நாளைக்கோ கிடைக்கக்கூடிய நாளாக, வார இறுதியாக இருந்தாலும் கூட இந்த வாரம் முழுக்க உழைத்த காசு நமக்கு நல்ல விதமாக கிடைச்சது என்ற ஒரு திருப்தி இந்த 2 நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு 3 சுவர்கள் உங்களுடைய ராசியோடு தொடர்பு கொண்டிருப்பாங்க. புதன், சுக்கிரன், குரு இந்த 3 பேருமே ராசியில் இருக்கிறது. 12ஆம் இடத்துல சூரியன் மறைந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கிறது. 11ல் நல்ல பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருப்பது என்பது பெரிய அளவில் யோக பலன்கள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளேயே ரொம்ப பெரிய ஏக்கங்கள் கஷ்டங்களை வைத்து கொண்டிருந்தவர்கள், எனக்கு எதுவுமே நடக்காதுங்க, மற்றவர் அவர் தாங்க ராசிக்காரர், இவர் தாங்க அதிர்ஷ்டக்காரர், நான் பாருங்கள் இப்படியே தாங்க இருக்கிறேன்ற மாதிரியாக கடந்த சில வருடங்களாக நடந்த சோதனையான நிகழ்வுகளின் அமைப்பின் அடிப்படையில் தன்னைத்தானே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது சந்திர அதியோகத்தில் உங்களுடைய புதன் இருக்கின்ற, ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினால் மலையையும் தூக்கலாம், எதையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. புதன் சார்ந்த காரகத்துவங்கள் வெகு வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ரியல் எஸ்டேட்டில் மீடியேட்டராக இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், டீச்சிங் லைனு பேங்கிங் லைனில் இருக்கக்கூடியவர்கள், ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நிதித்துறை நீதித்துறை சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. ராசி இப்போது 3 சுவர்களால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருப்பதால் கடந்த காலத்தில் ஒரு 3-4 வருஷமாகவே எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணோம், நம்ம எந்த இடத்துல ஸ்லிப்பானோம், நம்ம ஏன் இதை செஞ்சுருக்கணும், ஏன் இதை செஞ்சுருக்கக்கூடாது என்கின்ற மாதிரியாக தனக்குத்தானே சுய பரிசோதனை ஒன்றை செய்து கொண்டு அதன் மூலமாக தீயவையை அப்படியே விலக்கி நல்லவைகளுக்கு கிட்டே போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு வலுவாகவே இருக்கும். 3 சுவர்கள் இன்றைக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கடன்கள் முக்கியமாக கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை, கடனை அடைக்க முடியுன்ற நம்பிக்கை இன்றைக்கி மத்தியானம் 11 மணிக்கு பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா, ஆமாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு கூட இந்த பிரச்சனையை ஒழிச்சிடலாமன்ற மாதிரியாக கடன் நோய் போன்ற எதிர்ப்புகள் போன்ற அத்தனையை பற்றியும் ஒரு தன்னம்பிக்கை வந்து அவற்றை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சனாக இருந்தாலும் வைகாசி விசாகம்னு சொல்லப்படக்கூடிய அபாரமான பௌர்ணமியாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஜீவனாதிபதி 10ஆம் இடத்துல ரொம்ப வலுவாக இருக்கிறார். அதே நேரத்தில் சூரியனும் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் தனாதிபதி லாபத்தில் இருப்பது என்பது செய்தொழில் அமைப்புகள் அத்தனையிலையும் பெரிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க.
லாபம் வரும், ஆனால் செலவுகள் இருக்கும். அது இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இப்படியே நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 12ஆம் இடத்துல குரு புதன் சுக்கிரன் 3 பேருமே சேர்ந்துருக்கிறாங்க. தொழில் நல்லா இருந்தாலும் பாருங்கள், ஏற்கனவே எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு கடனை வாங்கினதுக்கு நம்ம அடைச்சித்தானே ஆகணும். வருமானம்லாம் வரத்தாங்க செய்யுது, ஆனால் கையில் தாங்க இல்லை, அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன், கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன், அல்லது அந்த இடத்துல வாங்கினேன், இந்த இடத்துல வாங்கினேன், வட்டி கட்டுறேன் என்கின்ற மாதிரியாக செலவுகளுக்காகவே வரக்கூடிய வருமானங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இதுவரைக்குமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் இப்போது இருக்குது அப்படின்னு தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எங்கங்க நான் கஷ்டப்படுறேங்க, மற்றவரை விட நான் அதிகமாக கஷ்டப்படுறேன், ஆனால் மற்றவரை விட குறைவான கூலி அமைப்புகள் தான் எனக்கு கிடைக்குதுங்க, நான் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஆளுங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுடைய உழைப்பு உயர்வானது, தன்னம்பிக்கையோடு இருங்க, பெரிய அளவில் மாற்றங்கள் வரும்ன்றதை இன்றைக்கு கிரகங்கள் சுட்டி காட்டக்கூடிய நாளாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது, மனசு கூட கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கும். பார்க்கலாம், என்ன இப்போ எவ்வளவு தான் அடி விழும், கடைசியாக ஒரு எல்லை இருக்குல்ல, ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் மாதிரி, சக்கரை மேலேயும் போகும் கீழேயும் வரும் இல்லையா, எப்பொழுதுமே கஷ்டம் வந்து கொண்டு இருக்காதே என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கையான மன ஓட்டங்கள், மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்றதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற இடங்கள்லேயே வீடு வாங்கிறது, நல்ல ஒரு நிலம் வாங்கிறது, அல்லது புது வாகனம் வாங்கிறது, அல்லது அங்கேயே இருப்பதற்கான ஒரு விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு செய்துக்கிறது என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சகோதர நன்மைகள் மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்களில் இப்போ ஒத்தி போடுவீங்க. பாகப்பிரிவினைலாம் வேண்டாங்க, டக்குன்னு இதே மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரியாக சில நிலைகளில் சகோதரர்களோடு ஒத்து போகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நல்ல சந்தோஷமான நாளான இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு அப்படியே 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அம்மாவை பற்றின கொஞ்சம் மனக்கவலைகள் வரும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் சிலருக்கு அம்மாவால் மன வருத்தங்கள், சிலருக்கு வீடு கட்டுறது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை, அல்லது ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கின்ற வீடு சார்ந்த விஷயங்களில் பணப்பற்றாக்குறைகள் போன்ற அமைப்புகள். இளைய பருவத்தினருக்கு என்ன வண்டி வாகனம் தான், ஒரு 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வண்டியை மாற்றிடலாமா அந்த வண்டியை மாற்றிடலாமான்ட்டு, ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சுகஸ்தானத்தில் போய் சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறனால சுக பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடம்புக்கும் மனசுக்கும் இதம் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களில் காசு பணத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எப்படிங்க நன்மைகள் நடக்கும்? இன்றைக்கு சூரியனை பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்க அவரை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது என்னதான் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளவு தாங்க கஷ்டம் வரும், நான் சமாளிச்சுக்கிறேங்க, இதை இப்படி பண்ணணுங்க அதை இப்படி பண்ணணுங்கன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மே மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் நல்லா இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதம் 2ஆம் தேதி பாருங்கள், இப்போ குரு பகவான் மாறப்போகிறார். குரு பகவான் மாறுவது அப்படியே 12ஆம் இடத்திற்கு உச்சன் என்கின்ற அமைப்பில் உங்களை அட்டமத்து சனியாக படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனியை போய் அவர் பார்க்க போகிறார் இல்லையா. கடந்த மே மாதத்தில் ஒரு 10-20 நாட்களாக தனக்கு ஒரு சுணக்கம் மாதிரியான விஷயங்கள் இல்லையே, நான் முன்ன மாதிரி இல்லையே, எனக்கு இந்த இடத்துல நல்லது நடக்கலையே, எனக்கு இந்த இடத்துல கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இந்த இடத்துல தொழில் நல்லா இல்லை, இந்த இடத்துல வியாபாரத்தில் இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு என்கின்ற மாதிரியாக மே மாதத்தில் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஏன்னா போன ஒரு வருடம் முழுக்க மக நட்சத்திரத்தில் பாதிப்புகளை கொடுத்தார். இந்த மே மாதம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இன்னும் ஒரு 13 அல்லது 12 மாதங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் அட்டமத்து சனியுடைய பாதிப்புகள் வரும்ன்றதை அடிக்கடி இந்த ராசிபலன் பகுதியில் சொல்கிறேன் இல்லையா. இப்போ இந்த பாதிப்புகளை அடைந்திருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாத இறுதியிலிருந்தே நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய, சிலர் அப்படியே சோர்ந்து கிடந்தவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. வீடு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கவலைகள் விலகும் என்பதால் எல்லாவற்றிலும் பணப்புழக்கம் குறைவாக இருந்தவர்களுக்கு கையில் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும்.
ஆஃபீஸில் இருக்கட்டும், வீடில் இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், இந்த மனுஷங்கிட்ட நல்ல பேரே எடுக்க முடியாது, இந்த அம்மா எப்போவுமே நம்மளை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரியாக அலுவலகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மேலதிகாரிகளோடு சிக்கி அப்படியே ஒரு மாதிரி படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உன்னை போல உண்டான்ற மாதிரியாக நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. லாபாதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக செஸ் போன்ற அமைப்புகளில் புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி இண்டோர் விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபிசிக்கல் இல்லாத அந்த மூளையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய சில துறைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார இளைஞர்கள், சிறு வயதினர் எல்லோருக்குமே மிகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. சர்வதேச அங்கீகாரம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கவுண்ட் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அலுவலகத்தில் பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் கொஞ்சம் விலகும். தங்கச்சியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, தம்பியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, தங்கச்சியோடைய வாழ்க்கை நல்லா இல்லை அல்லது தம்பிக்கு என்ன லைஃப் செட்டில் ஆகலை, இந்த மாதிரி நினைப்பவர்களுக்கு இன்றிலிருந்து அவர்களுக்கான பிரச்சனைகள் தீர ஆரம்பிப்பதை நீங்களே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாளை கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்லலாம். 10ஆம் இடத்தில் இன்றைக்கு 3 சுபர்கள் இருக்கிறாங்க. குரு, சுக்கிர, புதன் மூவருமே இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. சிலருக்கு மாறுதல்கள் இந்த வாரத்திலேயே வந்துடும், ஆனால் அது நல்ல மாறுதலாக இருக்கும். வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் இப்போதைக்கு கண்டிப்பாக இல்லை என்பதால் ஒருவருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டால் அதை விட நல்ல சம்பளத்தில், அதை விட நல்ல ப்ரொமோஷனில் இன்னொரு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். என்ன ஒன்று, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்கவலைகள் இருந்து தான் தீரும். யாரையாவது டக்குன்னு கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடுவீங்க. பேசிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கும் மனசு இருக்காது. கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த மன்னிப்புன்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் சச்சா இப்படி போய் பேசிட்டேமேன்ற மாதிரியாக மனதிற்குள் வருத்தப்படக்கூடிய சில சம்பவங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய, ஆனாலும் எதையும் சமாளித்து விடக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தனஸ்தானத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். ஜீவனாதிபதி இன்றைக்கி 2ஆம் இடத்தில் இருக்கின்றது பணம் வரக்கூடிய நல்ல அமைப்பு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு அதிகமான நல்ல உயர்வுகள், கூலிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. அதுலேயும் பேசி பிழைக்கக்கூடிய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் இன்றைக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். பௌர்ணமி சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது போலவே சந்திர அதியோகத்திலையும் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல புதன் குருவோடு சேர்ந்து இருப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரி இதுவரைக்குமே ஒரு விஷயம் நடக்காமல் இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாட்களுக்குள்ள என்ன லட்சியங்கள், என்ன மனசுக்குள்ளே வச்சுருக்கிறீங்களோ, எதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணுவீங்க. கடந்த காலத்தில் சோம்பலின் காரணமாக இந்த வாய்ப்பு போயிடுச்சு. ஒரு வாய்ப்பு வந்தது, ஆனால் நான் தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியாக சோம்பலின் காரணமாக, தயக்கத்தின் காரணமாக, நிதானமாக, பொறுமையாக, மந்தமாக செயல்பட்டதன் காரணமாக எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இடைஞ்சல்கள் இருந்ததோ அதையெல்லாம் அப்படியே டக்குன்னு விலகிடுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்படியே சுறுசுறுப்பாக காரியம் ஆற்றுகின்ற நல்ல அமைப்பு இப்போதுகள் உண்டு. அண்ணன் அக்கால் விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை இப்போது கண்டிப்பாக துளாராசிக்கார தம்பி தங்கைகளாக பிறந்திருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு பெரிய அளவில் தெரியும். இதுவரைக்கும் கை கொடுக்காத மூத்த உறவுகள் கை கொடுக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. இதுவரைக்கும் ஏண்டா வியாபாரம் பண்ணுறோம், ஏண்டா தொழில் பண்ணுறோம், உழைக்கிறோமே தவிர அது எதுவுமே நமக்கு வரமாட்டேங்குதே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, வியாபாரம் ஆகுது ஆனால் லாபமாக நடக்கலையே,
போட்டிக்காக நம்ம கொஞ்சம் விலை குறைச்சி தானே விற்க வேண்டியிருக்கின்ற மாதிரியாக பண வரவில் கொஞ்சம் குறைவுகள் சுணக்கங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இனிமே அது மாதிரி இருக்காது, அடுத்தடுத்து பண வரவுகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அமைப்புகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலத்தில் பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, சோஷியல் மீடியாவில் அப்படி வந்தது இப்படி வந்தது, ஃபோனில் அப்படி ஒரு மெசேஜ் வந்தது இப்படி வந்தது, பணத்தை இதை நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இழந்த பணம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் ஓரளவிற்காவது திரும்ப வரக்கூடிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அற்புத நாள் இன்னைக்கு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், ராசிநாதனுக்கே பாப அதியோகம் இருக்கிறது, எல்லா கிரகங்களும் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது. 6, 8ஆம் இடங்களில் இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அங்கே போகலாமா இங்கே போகலாமா. 8, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது பயணத்தின் மூலமாக அல்லது தூர இடங்களின் மூலமாக நல்ல தகவல்கள் வர்றது அல்லது சிலருக்கு பணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமையும். தெளிவான முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க. இது வரைக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை செய்கிறதுனால இவர் பாதிக்கப்படுவாரோ, இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கொஞ்சம் அவருக்கு மனசு கஷ்டமாயிடுமோ, இந்த மாதிரி தயங்கி கொண்டிருந்த சில விஷயங்களை இன்றைக்கு நம்ம தயங்கிறதுனால நம்முடைய முன்னேற்றம் தான் பாதிக்கப்படுகிறது என்பது மாதிரியாக நேருக்கு நேராக முகத்திற்கு நேராக கேட்டுக்கொள்ளக்கூடிய கேட்டுவிடக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அலுவலகத்தில் இன்றைக்கு பதவி உயர்வு போன்ற அமைப்புகள், சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள் ஒரு வாரத்திற்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக பெரும்பாலான ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இப்போது கண்டிப்பாக நடக்கும். இளைய பருவத்தினருக்கு கல்வி மென்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2 நாளில் உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ஆக அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக முதல் நிலை அனைத்து நல்ல அமைப்புகளையும் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி இல்லையா. அதற்கேற்றாற் போல இந்த 2 நாட்களுக்குள்ள படிப்படியாக சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முன்னேற்றத்திற்கான வழிகள் தெரியக்கூடிய அமைப்புன்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய, தன்னம்பிக்கை வரக்கூடிய, எதிரே ஒளி தெரிகிறது பார், எதிரே வழி தெரிகிறது பார், இதை பிடித்து கொண்டு அப்படியே போனோமே ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிடலாம் என்கின்ற ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல்கள் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நட்புகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு விரிசல்கள்லாம் அப்படியே விலகும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கண்கட்டின மாதிரி இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு திடீர்னு கண் பார்த்து திறந்ததுக்கப்புறம் ஒரு ஞானோதயம் ஏற்படுதுன்ற மாதிரியாக சில விஷயங்களை இப்படித்தான் இருக்குமோ, நம்ம தான் தெரியாமல் நினச்சிட்டோமோன்ற மாதிரியாக தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஆண் பெண் உறவுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 12ல் மறைஞ்சு நீச்சமாக இருக்கிறார். ஆனாலும் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். பெரிய நன்மைகள், தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள், குறிப்பாக வடக்கு மேற்கு ஆகிய திசைகளிலிருந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தகவல்கள் இருக்கக்கூடிய பயணங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னொன்னையும் சொல்லிடணும், 3 சுபர்கள் இன்றைக்கு உங்கள் ராசியை வலுத்து பார்க்குறாங்க. 3 பேர் யாருங்க? புதன், சுக்கிரன், குரு. இவங்க 3 பேருமே 7ஆம் இடத்துல இணைஞ்சு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மனசில் ஒரு தெளிவான எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இவர் கிடைப்பாரா அவர் கிடைப்பாரா என்பதில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை. வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிமாநிலத்திலேயே இருக்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் சிட்டிசன் ஆகணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நமக்கு விலகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தூர இடங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மனம் போல எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். பௌர்ணமி யோகத்தில் 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பதும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அரச லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போது இதுவரைக்குமே உதவாத ஒரு அரசு அதிகாரி அல்லது ஒரு பொதுநல ஊழியர் அல்லது உங்களை பற்றி கொஞ்சம் தவறாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அரசு அதிகாரி, இவங்கெல்லாம் மனமாற்றத்தை அடைந்து உங்களுக்கு
உங்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வீட்டுக்கு பட்டா கிடைக்கல, அல்லது இந்த ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டில் இழுத்துக்கிட்டே இருக்குது, லைசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளை கொடுக்கிறார். இந்த மாதிரியாக அரசு அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மனவேதனை அடைந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் இந்த மாதமே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடத்தின் இறுதியிலேயே திருமணம் நடப்பதற்கான ஆரம்பங்கள், ஆயத்தங்கள் எல்லாமே இப்போதிருந்தே தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக ஆரம்பமாகிறது. பெண்களால் இதுவரைக்குமே தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த ஆண்கள் அனைவருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்ல முடியும். சிலருக்கு விரயங்கள் இருக்குங்க, கடுமையான விரயங்கள், செலவுகள் இருக்கும். ஆனால் நல்ல செலவுகளாக இருக்கும். பௌர்ணமி சந்திரன் தானே 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவது, மனைவிக்கோ கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ தேவையான ஒரு பொருளை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு செலவுகளும் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் எப்போதுமே வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். எதிலும் வெற்றி. உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப என்னென்ன தசாபக்திகள் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, எந்த லெவலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, இதை ஜெயிக்க முடியல, அதை ஜெயிக்க முடியல, என்னையே ஜெயிக்க முடியலங்க, மனசு கட்டுப்பாடு இல்லைங்க, நானே ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், இதிலிருந்து மீண்டு வர முடியல, இவர்கிட்ட இருந்து மீண்டு வர முடியல, இந்த மாதிரி தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பெரிய நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் தொல்லைகள் தீரும், நோய் தொல்லைகள் தீரும், பெரிய அளவில் தன்னம்பிக்கைகள் வரும். இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம்னு புதிய புதிய சிந்தனைகள் அப்படியே மனசுக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. 5ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சுக்கிர குரு புதனுடைய தொடர்புகள் அவர் இருக்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு எதிர்கால லட்சியம் என்னன்றது இன்னும் ஒரு வாரம் 8 நாட்களுக்குள்ளாகவே அப்படியே தீர்மானமாக உங்களுக்கு தெரிய வந்து அதன் வழியே நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பா மேலே கொஞ்சம் கவலைகள் இருந்தவங்க, அப்பாவோட ஹெல்த்து சரியில்லை, அல்லது அப்பாவுடைய நடவடிக்கைகளே இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அகலக்கால் வைக்கிறாரு, தொழிலை செய்யாதீங்கன்னு கேட்டால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறாரு, இதை எப்படி பார்க்குறாரு, ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறாரு, மாட்டை தூக்கி ஆட்டில் போகிறாருன்ட்டு அப்பாவை பற்றி மன வருத்தத்தில் இருந்த இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களை மதித்து அப்பா உங்களுக்கு அப்படியே அறிவுரை உங்ககிட்டயே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. வாகன யோகம் சிலருக்கு இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பழைய வாகனத்தை மாற்றுறது, அல்லது இந்த வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி எடுத்துடலான்ற மாதிரியாக ஒரு விருப்பம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த 2 நாளில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உச்ச குரு உங்களுடைய ராசியவும் ராசிநாதனையும் பார்க்க போகிறார். ஒரு வருடம், கடந்த காலத்தில் 7-8 வருடங்களாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே ஒரு வருடத்தில் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு ஆரம்ப நுழை வாசலில் இருக்கிறீங்க அப்படின்னு கூட மகர ராசிக்காரர்களை கண்டிப்பாக சொல்லுவேன். கடந்த சில காலங்களாக மகர ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை என்பது உண்மைதானே. அவங்க எல்லாருமே இனிமேல் நல்லா இருப்பதற்கான சில ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய, எதையும் தொட்டது துலங்கக்கூடிய, ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய, ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல நீச்ச நிலைமையில் இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். தொழில் ஸ்தானம் இன்றைக்கி பெரிய அளவில் வலிமையாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் இன்றைக்கு 3 சுபர்கள் வலுவாக உட்கார்ந்துருக்கிறது, அதுவும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருப்பது என்பது இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்ற மாதிரியாக சில தைரிய முடிவுகளை கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் கூட இன்றைக்கு பெரிய அளவில் நிம்மதிகள் கண்டிப்பாக இருக்கும். வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையை விட்டால் கூட ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துட போகிறதில்ல, முன்னேற்றங்கள் இன்னுமே இருக்குன்ற ஒரு தைரிய
அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே இருக்கின்ற தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தலாமா, இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு வியாபாரம் பண்ணலாமா, அல்லது விவசாய பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான கஷ்ட நஷ்டங்கள், இப்படி இருக்கே அப்படி இருக்கே, விளையிற பொருளுக்கு சரியான விலை இல்லையே என்ற மாதிரியாக இதுவரைக்குமே ஜீவன அமைப்புகளில் இருந்து வந்த சில கஷ்டங்கள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. எதையுமே தைரியமாக செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய அடுத்த ஒரு வருஷத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் உதவக்கூடிய சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம், பணம் வரக்கூடிய வழிகளில் உதவக்கூடிய நண்பர்களை அல்லது அதற்கான நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே உங்களுக்கு வரப்போதுங்க. ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ, இங்கே கை வச்சா ஆகாது, அங்கே கை வச்சா ஆகாது, இவர்கிட்ட மோத முடியாது, இவர் நமக்கு ஆகவே மாட்டார், நம்ம தான் அந்த இடத்துல பணிஞ்சு போகணும், இந்த மாதிரியாக தன்னம்பிக்கை இல்லாமல் எதில் பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த இடத்துலலாம் அப்படியே தலைகீழாக மாற்றங்கள் வந்து எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை. இந்த பாருப்பா, இவர்கிட்ட கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்கே, இவர் தானா பூனை மாதிரி இருந்தவர் இன்றைக்கி புலி மாதிரி பாயிறார் என்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களுடைய அந்த நிதானத்தை அப்படியே மறந்துவிட்டு வேகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 4, 10ஆம் இடங்களில் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, 5ஆம் இடத்துல 3 சுபர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ராசிநாதனை இன்னும் 2 நாட்களுக்குள்ள குரு பகவான் உச்சனாகி பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்வி மனப்பான்மைகள் விலகக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பாத்திரம் போன்ற அமைப்புகள், உலோகம் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களாக இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் லாபங்கள், நிறைவுகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற அருமையான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் வைகாசி விசாகம்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். தொட்டது துலங்கக்கூடிய, கேட்டது கிடைக்கக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய, மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய, அதிர்ஷ்டம் தெரியக்கூடிய, எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய, புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய அற்புத நாளுங்க இந்த நாள். நல்லா இருப்பீங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை. மீனராசிக்கார இளைஞர்கள் தலைகளாக மாறி இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக ஒன்று ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கே, என்ன இது இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஜென்மச்சனியின் பரிபூர்ண ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட மாற்றங்கள், தனிப்பட்ட தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க்கை என்பதே கஷ்டம் நஷ்டம் இதுகளோடு சேர்ந்து அப்படியே இன்பமும் வரக்கூடிய அமைப்புகள் தான். வாழ்க்கை என்பது தலைகீழாக மாறக்கூடியது தான். எப்போவுமே 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது பெரியவங்களுக்காக இருக்கட்டும். நம்மளை மாதிரி நடுத்தரவாதிகளுக்கு 3 வருஷம் வாழ்ந்தவர் இல்லை, 3 வருஷம் கெட்டவர் இல்லைன்னு சொல்கிறத இன்றைக்கு அப்படியே மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இதெல்லாம் இளைய பருவத்தினருக்கு சொல்லிட்டேன். உண்மையிலேயே ராசி பலன் என்பது வயதிற்கேற்றார் போல ஒரு மாறுபாடாக நடக்கக்கூடிய ஒன்று தான். 40 வயது தாண்டியவர்களுக்கு, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் செய்ய முடியாதுன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயத்தை அடாடா இதை நம்ம செய்யலாம் போல இருக்கேன்னு நீங்களே நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பாக்கியங்கள் கிடைக்கும். பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு தெய்வ பக்தி அதிகமாகக்கூடிய அமைப்பு, அம்பாள் தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக, அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தேடி வந்து ஏதேனும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் இன்றைக்கி பெரியவங்க யாராவது உங்களுக்கு செயல்படுவாங்க. தாத்தா பாட்டி போன்றவர்கள், அப்பா அம்மா போன்றவர்கள், சரி பிள்ளை கஷ்டப்படுது அல்லது பிள்ளைக்கு இது தேவை என்பதை நம்ம கேட்காமலேயே அவர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தோடு ஏதாவது அனுசரணையும் ஆதரவையும் உதவியையும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். பாக்கியங்கள் கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கல்வி பாக்கியம், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திர பாக்கியம், திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கு அந்த கவலைகளுக்கான நிவர்த்தி என இதுவரைக்குமே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு எனும் நன்மைகள் கூடுதலாக அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.